ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 8 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வீட்டில் எல்லாருமே வந்து மீனாக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மீனா வந்து பாராட்டிட்டு இருக்காங்கல்ல. அப்போ விஜயை மட்டும் எப்போ மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ ரோஹிணி ஸ்ருதி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மீனா வந்து கண்டினியூஸாக பெரிய பெரிய ஆர்டராக எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா உங்களை விட அதிகமாக சம்பாதிப்பாங்க போல அப்படின்னோடனே, அதுக்கு என்ன மீனா எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, நான் வந்து சந்தோஷம் தான் படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவ முத்து சிரிச்சுட்டு, என்ன பார்லரமா கொளுத்தி போட்டீங்க, உங்களுக்கே ரிப்பீட் ஆயிருச்சா அப்படின்னோடனே இப்போ ரோஹிணி அப்படியே உள்ள போயிடுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது மீனா கிட்ட வந்து ரவி ட்ரீட் இல்லையான்னு கேட்டோன்னே, எதனாச்சும் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னோடனே எல்லாருமா கிளம்பிடுறாங்க. இப்போ விஜயா ஓடி போய் ரூம்ல போய் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி கரெக்டா கால் பண்றாங்க. அப்போ சிந்தாமணி என்ன சொல்றாங்க, எங்க இருக்கீங்கன்னோடனே, வீட்டில தான் இருக்கிறேன், இந்த மாதிரி இவளுக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்காம்ல அப்படின்னோடனே, அதை கொடுக்க வச்சதே நான் தான், இதுதான் அவளோட கடைசி ஆர்டரா இருக்கும், இனிமே இந்த பக்கமே வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே விஜயாக்கு வந்து இனி வீட்டில் உட்காந்து அவள் காலிஃப்ளவர் கட்டை தான் இந்த மாதிரி செய்யறதுக்கு தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்க வீட்டில் என்ன ஆகுதுன்னா, விஜயா மீனா வந்து முத்து வந்து கேட்குறாரு இந்த மாதிரி காசுக்கு என்ன பண்றது அப்படின்னே, மீனா என்ன சொல்றாங்கன்னா, நானே செய்யலான்னு இருக்கிறேன், நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், கடைக்காட்டி நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன்னொடனே சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்புறமா விஜயா வரும்போது காலிஃப்ளவர் கொண்டு வராங்க. மீனா கிட்ட கொடுத்து இதை செய்ய சொல்றாங்க. அப்போ உடனே முத்து கேட்குறாரு, அம்மா என்ன சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க, இது சரியில்லையே அப்படின்னோடனே, சும்மா இருடா நீ அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக பரசு வர்றாரு. பரசு வந்து அவங்களுக்கு வந்து கறி எடுத்துட்டு வர்றாரு. இந்த மாதிரி உங்க மாமா தான் கடை வச்சிருக்காருன்னு சொன்னேன்ல, அவர் வீட்டுக்கு கொண்டு வந்தாரு, இவ்வளவு நிறைய கொண்டு வந்துட்டாரு, அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே, இப்போ அவர் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒரு 1,00,000 ரூபா மட்டும் ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு நான் தரேன் அப்படிங்கிறாரு. அப்போ முத்துவும் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு நானும் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ விஜய் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சோண்டு கறியை கொடுத்துட்டு 1,00,000 ரூபா வாங்கிட்டு போறேன் இந்த ஆளு, இது கூட இதுகளுக்கு தெரியல அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து சவாரிக்கு போகும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்குது. 60,000 ரூபாய்க்கு 1 வீக் ஃபுல்லா ஊர் கோயில் ஃபுல்லா சுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சவாரி கிடைக்குது. இப்போ முத்து கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் மீனா எடுத்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, மீனா வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி மண்டபத்துலேருந்து காசு வாங்க என்னடி பண்ண போற அப்படின்னோடனே, அவன் வழி அந்த ஆள் வழியிலே போய் தாம்மா அந்த ஆளோட தந்திரத்தால தான் நம்மளும் அவரை வந்து இது பண்ண முடியும், இதுக்கு பின்னாடி சிந்தாமணி தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆதாரம் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம எப்படின்னாச்சும் அவங்கள வந்து பிடிக்க முடியும் அப்படின்னோடனே, என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது, இப்போ மீனா வந்து ஸ்ருதி கிட்டேயும் அவங்க தங்கச்சி கிட்டேயும் சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அதோட அதை வந்து அப்படியே மியூட்ல காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.